ஆகாஷ் பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி ஐஏஎஸ் எக்ஸாமுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போகிறாரு. இதனால் பார்த்திங்கன்னா ஆல் த பெஸ்ட் சொல்லணும்னு சொல்லிட்டு இனியா நினைக்க உடனே பார்த்திங்கன்னா எழிலோட ஃபோன் கேட்க அண்ணா இருந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோன் கொடுத்து என்னத்துக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நீ வந்துட்டு பார்த்திங்கன்னா இல்லை இன்றைக்கி ஆகாஷுக்கு எக்ஸாம் எழுத போகிறான், அதான் ஒரு ஆல் த பெஸ்ட் மட்டும் சொல்லிடுறேன்னு, அதுவும் ஃப்ரெண்டாக தான் வேறு எதுவும் பேச மாட்டேனே அப்படின்னு சொல்ல, நீ இருந்தாலும் வந்துட்டு அம்மாக்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்குல்ல, அப்புறம் எப்படி நீ பேச போகிற அப்படின்னு சொல்ல, சரிண்ணே வேணாம் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு மறுத்துறாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எழிலுமே வந்துட்டு மனசு கேட்காம இனியா கூப்பிட்டு பார்த்திங்கன்னா ஆகாஷ் வீட்டுக்கே போயிட்டு பார்த்திங்கன்னா ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு வெளியே வர டைமில் தான் பார்த்திங்கன்னா ஆகாஷோட அப்பா கிட்ட மாட்டிக்கிறாங்க. அவருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு திட்டினாலுமே வந்துட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று சமாளிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தவங்க பார்த்திங்கன்னா நேராக போகாமல் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு அங்கே பார்த்திங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்ல உடனே பார்த்திங்கன்னா பாக்கியமே வந்துட்டு ஃபஸ்ட்டு கோவப்பட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி விடு ஏதோ ஃப்ரெண்டாக தானே ஆல் தி பெஸ்ட் சொல்ல போனால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா விட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இதோட பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி போக அதற்குள்ளே பார்த்திங்கன்னா ஆகாஷோட அப்பா வீட்டுக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா கோபிக்கிட்டையும் ஈஸ்வரிக்கிட்டையும் பார்த்திங்கன்னா தான் பொண்ணு பண்ண விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. இதை கேட்ட கோபி பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷனாக இருக்காருங்க. என்னடா இது இப்படி நடக்குது, அவள் தான் வந்துட்டு யார் கூடயும் பேச மாட்டா அப்படின்ற மாதிரி சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி பாக்கியா சொன்னாலுமே வந்துட்டு இவ அடங்குற மாதிரி இல்லைம்மா, இவளை கண்டிச்சா தான் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கோபி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாக்கியாவோடு சேர்ந்து இனியாவும் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தவங்கள பார்த்திங்கன்னா ஹாலிலே நிற்க வச்சு ஏன் இனியா எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்க இல்லைம்மா ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கோபி வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கே போயிட்டு வந்த உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்ல, இல்லைப்பா ஆகாஷ் இன்றைக்கி எக்ஸாம் எழுத போகிறான், அதான் ஆல் த பெஸ்ட் சொல்லிட்டு வரலான்னு சொல்லிட்டு போனோம்பா, ஃப்ரெண்டை தான்ப்பா சொல்ல போனேன், வேறு எந்த பிரச்சனையும் பண்ணலப்பா, நான் இனிமேல் பேசக்கூட மாட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இதை கேட்ட கோபி பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஏன் இனியா உனக்கு அத்தனை முறை சொல்லியும் பார்த்திங்கன்னா நீ திருந்தவே மாட்டியா, திருப்பியும் பாரு அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பா வந்து நம்ம வீட்டு வாசலில் சத்தம் போட்டு போகிறாங்க, இதெல்லாம் நமக்கு தேவையா, எல்லோரும் முன்னாடி வந்துட்டு வீட்டோட மானத்தை வாங்குற, என்னதே நினச்சிட்டு இருக்கோம் மனசில் அப்படின்னு சொல்லி கேட்க உடனே பாக்கியமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அவள் செஞ்சு எல்லாமே வந்துட்டு என்கிட்ட வந்து சொல்லிட்டா, நானும் வந்துட்டு அவளை வார்ன் பண்ணியிருக்கேன், இதுக்கு மேலேயும் அவளை திட்ட வேணாம், பசங்களை ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே வந்துட்டு எதுவுமே சொல்லக்கூடாது, நம்ம ரொம்ப கண்டித்தோம்னா அவங்க தப்பான முடிவு எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணாலுமே பார்த்திங்கன்னா பாக்கியா நீ எல்லா விஷயத்திலும் வந்து மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுற, ஆனால் இந்த விஷயத்தில் ஏன் தான் நீ இப்படி பண்ணுறேன்னு எனக்கு தெரியல, உன் பொண்ணு பாரு என்ன பண்ணி வச்சுருக்கான்னு, இதனால் பார்த்து நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ பேர் அசிங்கம், 4 பேர் முன்னாடி அவங்க வீட்டுக்கு அப்பா வந்து கத்திட்டு போகிறான், இதெல்லாம் யாருக்கு அசிங்கம் அப்படின்ற மாதிரி கேட்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். என்னமோ பண்ணு, ஆனால் வந்துட்டு பண்ணுறதெல்லாம் சுத்தம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோபி ஈஸ்வரியும் பார்த்தீங்கன்னா பேக்கை தூக்கிட்டு வெளியே கிளம்பிடுறாங்க. உடனே இதை பார்த்து பாக்கியா பார்த்தீங்கன்னா அத்தை நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நான் என் மகனோட தான் இருப்பேன், இதுக்கு மேலே இங்கே நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்துட்டு சகிச்சுட்டு இருக்க என்னால் முடியாதுப்பா, நான் என் மகன் கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 பேரும் பொட்டி படிக்க தூக்கிட்டு வந்து வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா கோபி பார்த்து வச்சு அப்பார்ட்மெண்ட்டில் போய் 2 பேருமே வந்து ஸ்டே பண்ணுறாங்க. கொஞ்ச நாள் அப்படியே போகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் அத்தை இல்லாதனால ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாக்கியம் மனசு கேட்காம நேராக கோபி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரிக்கிட்ட ஏன் அத்தை இப்படி தண்ணி நின்று கஷ்டப்படுறீங்க, பேசாமல் நம்ம வீட்டுக்கு வந்துடலாம்ல, உங்கள் பேர பசங்களோட நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம்ல, இத்தனை நாளாக அப்படி தானே இருந்தீங்க, இப்போ ஏன் திடீர்னு இப்படி மனசு மாதிரி இங்கே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நான் என் மகன் கூட தான் இருப்பேன், அவனுங்க வந்து கடைசி காலத்தில் தனியாக ஒத்தையில் கஷ்டப்படுவான் இல்லையா, அதுக்கு நான் என் மகன் கூட இருந்தேன்னா கொஞ்சம் ஆறுதலாவது இருக்கும், அவனுக்குன்னு யாருமே இல்லை இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அத்தை இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, அவங்க பசங்க அவங்களுக்கு கடைசி காலத்தில் நல்லா பார்த்துவாங்க, எதனா உதவின்னு கேட்டால் கூட வந்து தரங்க செய்வாங்க, அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் அப்படி தனியாக நின்று கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஈஸ்வரி பார்த்திங்கன்னா ரொம்ப மனசு உடஞ்சி போய் என்ன தான் பசங்க வந்து ஹெல்ப் பண்ணாலும் வந்துட்டு அம்மா பார்த்துற மாதிரி வராது இல்லையா, ஒன்று மனைவி இருக்கணும் இல்லை அம்மா இருக்கணும், இப்போ மனைவி தான் என் பையனுக்கு சரியாக அமையல, அட்லீஸ்ட் அம்மா நானாவது கடைசி காலத்தில் அவனை நல்லபடியாக பார்த்துக்கணும் இல்லையா, அதுக்காக தான் நான் அவங்க கூட இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அழுறாங்க. இதை கேட்ட பாக்கியா பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அவங்களுமே பார்த்திங்கன்னா தான் அத்தைக்கு வந்து சமாதானம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோட் வந்து போகுது. அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, கூட பெல் பட்டனே அழுத்துங்க, அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.